படத்தோட ஆரம்பத்துல நல்லா பறந்து விரிஞ்ச நிலப்பரப்புல நம்ம ஹீரோ தன்னந்தனியா நின்னுகிட்டு ஒரு மனிதன் சாகும்போது தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான நினைவுகளும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த தருணங்களுங்கிறது நல்லதோ கெட்டதோ, ஆனா அது எல்லாமே நமக்கு முக்கியமானதா தான் இருக்கும் அப்படின்னு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவ இறந்து போயிருந்திருப்பா போல. சோ அந்த ஒரு சீன்லாம் காமிச்சு இறுதியா என் வாழ்க்கையை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன்னு அவன் போனை தூக்கி போட்டவன் கன் எடுத்து அவனையே ஷார்ட் பண்ணி இறந்து போகிறான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணி எப்படி அவன் இந்த முடிவுக்கு வந்து சேர்ந்தான்னு கதை ஆரம்பிக்குது. பூமியில ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஏற்பட்ட காரணத்தால எப்படியாவது இருந்து உயிர் பிழைக்கணும்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க இருக்கிற அந்த ஒரு சிட்டில இருந்து வெளியில மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும் போது ரொம்ப நேரமா ஹீரோ டிரைவ் பண்றான் போல. அவன் பயங்கர தூக்க கலக்கத்துல இருக்கேன். வேணா கார் என்கிட்ட கூடுறா, நான் ஓட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இதோ ஒரு ஆக்சிடென்ட். கட் பண்ணா ஹீரோ கண் விழிக்கிறான். முன்னாடி கண்ணாடி எல்லாம் உடஞ்சுக்கிறத பார்த்துட்டு தான் ரைட்டு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் வருது. ஆனா சைட்ல இருந்து நம்ம ஹீரோயினை காணோம். டோர் மட்டும் ஓப்பன் ஆயிருக்குமா. அந்த வழியா கீழே இறங்கும் போது அவனோட கையில அடிபட்டு இருக்கும் போல. பிளாஸ்டர் போட்டு வந்திருப்பான். அதுல எம்மா அப்படின்னு அவ கேர்ள் ஃபிரெண்ட் எழுதி இருந்திருக்கிறத பார்த்தோன்னே வேகமா அந்த ஊருக்குள்ள எம்மாவை தேடிக்கிட்டு கத்திக்கிட்டே போக ஆரம்பிக்கிறானா. அங்க ஏகப்பட்ட வீடுகள் இருந்து ஒரு சின்ன டவுன் மாதிரி இருந்தாலுமே அந்த இடமே வெறிச்சோடி கிடக்கு. ஒரு ஆளை கூட காணோம். யாராவது ஒருத்தராவது இருப்பாங்களான்னு அங்க இருக்கிற பில்டிங் குள்ள எல்லாம் சுத்தி பார்ப்பான். யாருமே காணோம். அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் ஒண்ணு வருமா. அதை பார்த்தனே யோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்க. அவனும் யாரா நீன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியல, நான் கண் விழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்தேன், இந்த இடமே எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லுவானா. உடனே அவன் என்னன்னா ஷூட் பண்றதுக்காக கண்ணை எடுக்க டக்கு நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்குவான். ஆனா அங்க பில்டிங்ல இருந்து வேற யாரோ ஒருத்தங்க இந்த கார்ல வந்து 2 பேரையும் வந்து காலி பண்ணிடுவாங்களா. நம்ம ஹீரோ அங்கதான் ஒளிஞ்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோவை எதுவும் பண்ணாம அந்த ஒரு லேடி உயிர் இருக்க இல்ல செத்துட்டானுங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக போறாங்களா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஜஸ்ட் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட தான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது அப்படியா சரி இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நீ தனியா சுத்திட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல. ஆனா நீங்க தனியா இருக்கிறீங்களேன்னு திருப்பி சொல்லும் போது நான் ஒன்னும் இந்த மாதிரி முட்டாள் இல்லடான்னு அந்த வண்டியில ஏறிக்கு வந்து எதையோ செக் பண்ணிட்டு இருக்காங்களா. நானும் என் கேர்ள் ஃபிரெண்டும் கார்ல வந்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னமோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா என் கேர்ள் ஃபிரெண்டை காணோம் அப்படின்னு தனியா புலம்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீ அப்புறம் புலம்பிக்கோ, முதல்ல இந்த பாடியை வண்டியில ஏத்துறதுக்கு ஹெல்ப் பண்றான்னு கூப்பிடும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாடியை தூக்குறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். மறுபடியும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட ஞாபகங்கள் தான் அவனுக்கு வந்து போகுமா. கட் பண்ணா அப்படியே கண் விழிச்சிடுறான். அந்த லேடியோட வீட்டுல தான் இருப்பான் போல. இருந்தாலும் தான் கேர்ள் ஃபிரெண்டோட பேரை சொல்லிக்கிட்டு ரூம் விட்டு வெளியே வரும்போது என்னடா எந்திரிச்சிட்டியான்னு அந்த லேடி அங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. தான் பேரு மேன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க நம்ம ஹீரோவும் அவனோட பேரை சொல்றான். ஆனா அது கூடவே தனக்கு அம்னீஷியா இருக்குதுன்னு சேர்த்து சொல்றான், ஒரு மறதி நோய் மாதிரி. அது மட்டும் இல்லாம என் கூட என் கேர்ள் ஃபிரெண்ட் ஒருத்தி இருந்தா அவளை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல. அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், முதல்ல போய் சொக்காவை போட்டு வடாங்கும் போது அதுக்கப்புறம் அவனும் போட்டு வரானா. மே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா, என்ன வாசனை நல்லா இருக்குது சாப்பிடலாமான்னு கேட்கும் போது இன்னும் ரெடி ஆகலாம்பாங்க. அப்படியே சைட்ல திரும்பி பார்க்கும்போது அங்க சைக்கிள் மாதிரி சம்திங் ஒன்னு பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதை பயன்படுத்தி தான் அவங்க ஒரு ஜெனரேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. சரி அவனுக்கு என்ன விஷயங்கள்ரா ஞாபகம் இருக்குன்னு கேட்க தானும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டும் அவங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தன்னந்தனியா சேஃபா இருக்கிற மாதிரியான ஒரு கேபின் அவங்களுக்கு ஃபாரஸ்ட் நடுவுல இருக்கும் போல. அங்க போகலாம் அப்படிங்கறதான் பிளான். மேபி உப்பாவை என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அந்த ஒரு கேபினுக்கு போய் அவ சேஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டே அந்த மே பார்த்தா சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாத்தையும் செவுத்துல ஒட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த எம்மா நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வார்னிங் கொடுப்பாங்க, உனக்கு இந்த அம்னீஷியா இருக்குங்கிற விஷயத்த மட்டும் வெளியே சொல்லிடாத. ஏன்னா மக்கள் எல்லாரும் இப்ப வேற யாருக்காவது ஏதாவது வீக்னஸ் இருக்குமா அப்படின்னு தான் தேடிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால சேஃபா இருந்துக்கோன்னு. ஆனா அவனும் அந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சில நாட்கள்லயே இது மொத்த உலகத்தையும் அழிச்சிருச்சான்னு கேட்க, நேச்சருங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவுமே பவர்ஃபுல். அந்த ஒரு வைரஸ் அவுட் பிரேக் நடந்தது. இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே இயற்கை திருப்பியும் தன்னோட கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடந்திருக்குதுன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்கன்னு சொல்லும் போது கரெக்டா பவர் கட் ஆயிருமா. இங்கே ஏறா கை கால வச்சுட்டு சும்மா இரு, நான் என்னென்ன போய் பாட்டு வந்தேன்னு அங்க இருந்து போக என்னால இங்கேயே இருக்க முடியாது, நான் வெளியே போகணும்னு சொன்னவனும் சும்மா அங்க இருக்கிற பியானோல ஒரு கீயை தட்டுவானா. அந்த மே என்னன்னா ஒரு சுத்தில எடுத்து அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. டே சும்மா இருறான்னு சொல்லிட்டு போக ஐயோ இது என்ன டெரர் கிளவியா இருக்குதுன்னு யோசிச்சவனும் வெளியே வருவானா. பார்த்தா அங்க சுற்றுப்புறத்துல வந்து ஒரு 1-2 வீடு தான் இருக்கும் போல. அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குதுன்னு எல்லாம். இவங்க அந்த ஷூட் பண்றதுக்காக வந்தானுங்கள, அவங்களோட ட்ரக்கை வந்து இந்த மே ஆட்டை போட்டு வந்திருப்பாங்களா. அந்த ட்ரக்கோட ட்ரெய்லர்ல ஒருத்தனை போட்டு தள்ளி அவன் பாடியை தூக்கி போட்டு வந்திருப்பாங்க போல. சோ அதை இழுத்து அந்த ரத்தக்கரை எல்லாமே இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடி வரும்போது சடனா அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு எலும்பு கூட ஒண்ணு அசைஞ்சுக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுறது. அந்த மேவும் அங்கதான் அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்றதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. மே அங்க பாருங்க அங்க ஏதோ ஒண்ணு நகருதுன்னு இவன் சொல்லுவானா. அவங்க இருந்துட்டு போகிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பயங்கர அசால்ட்டா இருப்பாங்க. நம்ம ஹீரோக்குனா ஒண்ணுமே புரியவே இல்லை. இருந்தாலும் அந்த மே அந்த ஜெனரேட்டர் ரிப்பேர் பண்றதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ எனக்கு என்னமோ இதை பத்தி சில விஷயங்கள் எனக்கு தெரியும் போலையேன்னு சொல்லிட்டு அந்த மே கிட்ட இருந்து டூல்ஸ் வாங்கின நம்ம ஹீரோவும்
சும்மா அந்த சுத்தியில வச்சு தட்டுவானா, பார்த்தா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தோடா உனக்கும் சில வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு இவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலைலாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் முதல்ல போய் என் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டே பின்னாடியே வருவான் இவனும். அந்த காட்டுக்குள்ள சில ட்ராப் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க போல, அதுல ஒரு ரக்குன்னு ஒன்று மாட்டியிருந்திருக்கும். இன்னைக்கு விருந்து தாண்டா மாப்பிள்ளன்னு அவனை கூட்டிட்டு வர. சரி, இந்த இடத்துல நீங்க தனியாவா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு தனிமையா இருக்காதான்னு கேட்க, அதான் அந்த எலும்பு கூட என் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த இடத்துல அசைஞ்சு இருக்குமா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தவங்களும் டக்குனு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பூட்டெல்லாம் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டா ஜர்க் ஆயிருது. கவலைப்படாத, ஒன்னும் சாவடிக்க மாட்டேன், ஆனா நீ நினைச்சா கண்டிப்பா என்ன சாகடிக்க முடியும்னு சொல்ல, நான் எதுக்கு உங்களை சாவடிக்கணும், அதுக்கான அவசியமே இல்லைன்னு சொல்லுவானா. ஓ அப்படி சொல்ல வரையான்னு ஒரு கன்னை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து எங்க என்ன ஷூட் பண்ணணும்னு கேட்க, சும்மா இருங்க விளாடாதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருவானா. நல்ல பையன், அவனை சும்மா டெஸ்ட் பண்ணம்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு சமையல்லாம் பண்ணிட்டு அவனுக்கும் சோறெல்லாம் போட அருமையா இருந்துச்சுல, அப்படியே கையோட போய் பெடல் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லிடுவாங்க. சோ இப்போ அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த சைக்கிளை ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டே இருப்பான். அதுவே அந்த மேவும் பாட்டெல்லாம் போட்டு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் பெடல் பண்ண நம்ம ஹீரோவும் ஓகே இந்த சார்ஜ் போதும்னு. ஆனா அப்ப அங்க ஷெல்ஃப்ல பார்த்தா ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கிறத வந்து கவனிக்கிறான். ஆனா அந்த போட்டோல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, இருந்தாலும் அந்த தாடிக்காரன் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க, அதுக்கப்புறம் மேக்கிட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு நான் இங்க இருந்து கிளம்புனா கரெக்டா இருக்குங்கும் போது, ஏண்டாடி இந்த மாதிரியான ஒரு வயசான லேடி அப்படி போதையில தனியா ஆட விடுறது உனக்கு நல்லா இருக்குன்னு இவங்க திருப்பி கேட்க, சரின்னு அந்த லேடி கூட நம்ம ஹீரோவும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. டான்ஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க மறுபடியும் அப்படியே பேச்சை மாத்திட்டு கார்ட்ஸ் ஆடலாமான்னு கேட்க, சரின்னு நம்ம ஹீரோ அவங்க கூட வந்து கார்ட்ஸ் ஆடிட்டு இருப்பானா. அம்மா உங்க மூஞ்சில ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்களே அது என்னதுன்னு கேட்கும் போது அந்த லேடி அதுக்கும் பதில் சொல்லாம, சரி சரி லேட் ஆயிடுச்சு வாப்பா போய் தூங்கலான்னு சொல்லும் போது, இல்ல நான் எம்மாவை கண்டுபிடிக்கணுமானா, தம்பி இருட்டினதுக்கு அப்புறம் செய்யற எந்த ஒரு காரியம் விளங்க போறது இல்ல, அதனால உப்பவா முதல்ல போய் தூங்கும், அடுத்த நாள் காலையில நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிப்போம், மேபி நம்மளோட பக்கத்து வீட்டு எலும்பு கூட ஆண்டியை பார்த்து உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா அந்த லேடி உனக்கு எதுவும் பண்ண போறது இல்ல, அதனால வந்து நம்பி தூங்குப்பா அப்படின்னு அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்களா. நம்ம ஹீரோவும் ரூமுக்கு வந்தவன் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான், ஒரு தடவை சொல்லியிருந்திருப்பான் போல எம்மா கிட்ட, நம்ம எங்கேயாவது பிரியிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் இந்த இடத்துலதான் வந்து காத்திருக்கணும்னு, சோ எனக்காக கண்டிப்பா அந்த கேபின்ல தான் வெயிட் பண்ணுவான்னு ஹீரோவும் வெளியே வந்தவன் அங்க ஒரு சோலார் பேனல்ல ஒரு சுத்தியல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை சேஃப்டிக்காக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ட்ரக் ஆட்டையை போட்டு வந்திருந்தாங்கல்ல, சோ அவங்க கிட்ட இருந்து இவன் ஆட்டையை போட்டு வரானா. வண்டியை ஒரு நேர்கோட்லயே ஓட்ட முடியல, அப்படியே அந்த சைடு இந்த சைடு அப்படின்னு அலம்பிட்டே ஓட்டுறான். ஒரு மாதிரி மயக்க வர மாதிரியே இருக்குது போல. எம்மாவை பத்தின நினைவுகளும் வருமா. அப்போ ஒரு தாடிக்காரனோட ஃபேஸ் அவனுக்கு ஞாபகம் வரும். இதே ஒரு தாடிக்காரனை தான் அந்த மேவோட வீட்டுல அந்த போட்டோல அவன் பார்த்து இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த கேபினுக்கு வந்துடுறான். அவன் கேர்ள் ஃபிரெண்டோட பேரை கத்திக்கிட்டே அந்த கேபினோட கதவை வந்து ஏதோ உட்டெல்லாம் வச்சு அடைச்சிருந்திருப்பாங்க, அது எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு உள்ள போனா அங்க ஒரு லேடி ஒரு கன்னோட அப்படியே நம்ம ஹீரோ பாயிண்ட் பண்ணிட்டு, யாரா நீன்னு கேட்க, முதல்ல நீங்க யாருன்னு தான் சொல்லணும், நான் என் கேர்ள் ஃபிரெண்ட தேடி வந்திருக்கேன்பானா. யாரு எம்மாவை தேடியான்னு கேட்க, உங்களுக்கு எம்மாவை தெரியுமா அப்படின்னு இவன் ஷாக் ஆகும்போது, எனக்கெல்லாம் தெரியாது, நீ தானே கத்திக்கிட்டு இருந்த, இங்க நிக்காத அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுன்னு நம்ம ஹீரோவை மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தா மனித உருவத்துல உடம்புல செடிகள்லாம் முளைச்ச மாதிரியான ஒரு உருவம் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர, அது உள்ள வரக்கூடாதுன்னு அந்த லேடியும் அந்த கதவு வந்து எவ்வளவோ சாத்திருக்க ட்ரை பண்றாங்களா. ஈவன் உள்ள இருந்து ஒரு குட்டி பையனும் வந்துட்டு அந்த லேடிக்காக அந்த கதவு சாத்திருக்கு ஹெல்ப் பண்ண, என்ன பண்றதுன்னு தெரியாத ஹீரோ அந்த லேடி கண்ணை கீழே போட்டு இருந்திருப்பாங்க, அதை எடுத்து ஃபயர் பண்ணலான்னு பார்ப்பான், அதுல புல்லட் இருக்காது. வேற வழி இல்லாம அவன் எடுத்துட்டு வந்து அந்த சுத்தியில வச்சுதான் அந்த மான்ஸ்டரோட தலையிலே போட்டு அடி அடின்னு அடிக்கிறானா. அடி தாங்க முடியாம அந்த மான்ஸ்டர் இவங்களை விட்டுறது. எப்படியோ அந்த குட்டி பையனுக்கும் சரி அந்த லேடிக்கும் எதுவும் ஆகல. ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்படியே இவங்களோட கேபினே அதை பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தலையில அந்த அடி அடிச்சும் அது எப்படி உயிரோட இருக்குன்னு ஹீரோக்கு ஒன்னும் புரியலையா. அதுங்களெல்லாம் பார்த்து நீ உயிரோட இருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறதே வந்து உன் பெரிய மனசை காட்டுற மாதிரி தான். உண்மையை சொல்ல போனா மனிதர்களை விட இந்த மனிதர்கள் மாதிரி இருக்கிற இந்த செடி கொடிகள் தான் அதிகமா இங்க இருக்குதும்பா. கூடவே நம்ம ஹீரோ அந்த புல்லட் இல்லாத கண்ணை பார்க்கும் போது அதுக்கு அந்த லேடி, இன் சம் கேசஸ் அதுல ஏற்கனவே புல்லட் இருந்துச்சுன்னா நீ உள்ள வரும்போதே உன்னை நான் ஷூட் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்லுவாங்களாம். இருந்தாலும் உங்களோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோட கையில இருக்கிற அந்த மாவு கட்டை பார்த்துட்டு அது எப்படா வந்துச்சுன்னு கேட்க, என்னோட என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஒரு டாக்டர், அவங்க தான் போட்டு விட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவானா. இந்த கேபின்ல ஏற்கனவே நம்ம ஹீரோ அண்ட் எம்மாவோட போட்டோ இருக்கும். சோ உங்களோட வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க, இருந்தாலும் சில வாரமாவே நான் இங்க தான் இருக்கிறேன், எங்களை தவிர இந்த ஒரு கேபினுக்கு வேற யாருமே
வரலன்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த லேடி ஓகே உன்னை பத்தியும் எம்மாவை பத்தி ஏதாவது விஷயங்கள் சொல்லன்னு கேட்கும்போது வேற என்ன ரெகுலரான கப்பிள்ஸ் மாதிரி தான் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ரொம்ப சில்லியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அவ எப்பவுமே என் கூடயே இருந்தா. ஆனா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல தான் இந்த ஒரு வைரஸ் அவுட் பிரேக் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த செடிகள் தான் இந்த வைரஸ் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது பெரிய ஆச்சரியமா இருந்திருக்காது. நம்ம பண்ணது எல்லாத்துக்கும் அது நம்மளை வச்சு செய்து போல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா இது ரொம்ப பெரிதளவுல பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட எம்மா அவங்க ஒரு டாக்டர் தானே, சோ அதனால தான் சிட்டில இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிருந்திருக்கும், 2 பேரும் தொலைஞ்சு போயிருந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் அந்த லேடியும் ஓகே ஓகே நீ போய் தூங்கு, நான் கண் வெளிச்சு நைட்டு ஃபுல்லா பாதுகாக்கிறேன். ஆனா எங்கேயாவது என்கிட்டயோ இல்ல என் குழந்தைகிட்டயோ ஏதாவது வம்பு பண்ண அப்படின்னா நான் யோசிக்கவே மாட்டேன், காலி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு தான் போறாங்க. அதுக்கப்புறமும் தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோக்கு சம்திங் அந்த மான்ஸ்டர்லாம் வர மாதிரியான கனவு வருமா. கட் பண்ணா கண் வெளிக்கிறான், தரையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குது. நைட் டைம்ல அந்த லேடி தங்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி எல்லாம் இருக்குமா. என்னன்னா அந்த இடத்துல அந்த லேடி இறந்து கிடக்குறாங்க. சோ உண்மையாலுமே நேத்து நைட் அந்த மான்ஸ்டர்ஸ்ல உள்ள வந்து அந்த லேடியை காலி பண்ணிட்டு இருக்குது. இறந்து போன அந்த லேடியோட காதுல இருந்து அந்த செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கிறத ஹீரோ கவனிக்கிறான். அப்படியே பயத்துல அடிச்சு பிடிச்சு வெளியே வந்தவன் ஒரு இடத்துல நிக்கும் போது உள்ள இருந்து அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அவனை ஏதோ ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்டு இருப்பாளாம். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே திருப்பி சூனியனுக்கு வந்து திரும்பி பார்த்தா அந்த ஒரு பையன் அங்க இறந்து கிடக்க. ஹீரோ அந்த பாடி கிட்ட போகும்போது அப்ப பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அதை யாரோ ஷூட் பண்றாங்க. வேற யாரு அது மேவாதான் இருக்கும். வந்த உடனே டே பையா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த குட்டி பையன் மேலேயும் சரி அந்த லேடி மேலே சரி இன்னொரு புல்லட்டை இறக்கிட்டு எப்படி இவங்க திருப்பி எந்திரிச்சு தான் வர போறாங்க. இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும்லன்னு அந்த கேபின்குள்ள இருக்கிறவங்களையே போட்டு தள்ளுறதுக்காக போவாங்களா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பேர்ட் பாக்ஸ் இருக்கிறத கவனிக்கிறானா. அதை போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு மொபைல் இருக்கும். ஆனா அந்த மொபைல்ல கடைசியா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமா ஒரு மாதிரி கண்ணீர் மல்க இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ நீ பாக்குற அப்படின்னா ப்ராபப்ளி நம்ம 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். என்னால இதுக்கு மேல முடியல, உன்னோட அம்னீஷியா அப்படிங்கிறது அது ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குதுன்னு நம்ம ஹீரோவை பக்கத்திலேயே வச்சுட்டு தான் அவங்க வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. உலகமும் மாறிக்கிட்டு இருக்குது, மக்கள் எல்லாரும் அதை விட மோசமா மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சம்திங் எதையோ சொல்ல வரும்போது கரெக்டா போன் வந்து டெட் ஆயிருமா. பின்னாடியே நின்றுட்டு இருந்த மேவும் ஓகே ஓகே எங்கேயாவது கத்திக்கிட்டு இருக்காது, அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இது வந்துட போகுது, என்னோட வீட்டுல சார்ஜர் இருக்குது வரையான்னு கேட்க சரி அப்படின்னு ஹீரோவும் பின்னாடியே வரானா. சோ நேத்து அந்த ஒரு ட்ரக்கை வெட்டு வந்திருப்பான்ல, இதுல தான் போக போறோமா, ட்ரக் சூப்பரா இருக்கேன்ல நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனுக்கு தான் அம்னீஷியா வச்சு ஞாபகம் மருதி நேத்து இந்த ட்ரக்கை எடுத்துட்டு வந்தான் அப்படிங்கறத மறந்தது மட்டும் இல்லாம நம்ம மே யாருங்கிறதையும் அவன் மறந்துருக்கான். ஏதோ நம்மளை காப்பாத்திருக்காங்க புதுசா ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பாத்துட்டு இருப்பான். சரி வா போகலான்னு அவங்க ஒரு சைக்கிள் வந்திருப்பாங்க போல. அதை எடுக்க போக அவங்களோட கிளாஸ் கீழே விழுந்துருமா. உப்பன்னு பார்த்துதான் இது உடையணுமான அந்த மே புலம்ப. ஒன்னும் பிரச்சனை இல்ல புதுசு வாங்கிக்கலான்னு ஹீரோ சொல்ல, என்னடா ஏதாவது டவுன் ஹால்ல இருக்கிறோம்னு நினைப்பாடா உனக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சைக்கிள் வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. ஒரு ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ வச்சு ஓட்டினதுக்கு அப்புறம் கால்லாம் ஒழிச்சிடும் போல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு உன் கேர்ள் ஃபிரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கால் வலிக்க சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன், அந்த அளவுக்கு ஆள் மட்டும் ஒருத்தல்னா பாரு அப்படின்னு சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் டவுனுக்குள்ள வரும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வரும். ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் கடைசியா அவங்க வந்து ஏதோ பெட்ரோல் போட்டுட்டு ஏதாவது சப்ளைஸ் இருக்குமான்னு சொல்லி ஹீரோ செக் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். அப்ப இந்த வைரஸால இன்ஃபெக்ட் ஆன ஒரு நபர் நம்ம எம்மாவை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் கன்னை வச்சு ஃபயர் பண்ணியிருப்பானா. உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு எம்மா கிட்ட போகும்போது அந்த நபரும் அவனோட கையை வந்து பிடிச்சிருந்திருப்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோ இதெல்லாம் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி கீழே விழுந்திருப்பானா. கீழே விழுந்த வேகத்துல அந்த ஒரு மொபைல் ஸ்கிரீன் உடைஞ்சு போக, என்னடா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, என் பேரு எம்மா உன் பேர் என்ன அப்படின்னு இவங்க கேட்கும்போது இல்ல எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் இறுதியா வீட்டுக்கு வந்துடுறாங்களா. ஆனா அப்போ யாரோ வந்து கதவை ஃபோர்ஸ் பண்ணி நீக்கிறதுக்காக ட்ரை பண்ண மாதிரி தெரியுது. உடனே இந்த மேவும் கன்னை எடுத்துக்கிட்டு யாரா இதுன்னு சொல்லி வீட்டை சுத்தி வந்தா அந்த இடத்துல தான் பேரு டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை எந்திரிப்பானா. யாரா நீன்னு கேட்கும்போது என்னோட ஒய்ஃபை நான் தொலைச்சிட்டேன், சோ அதனால அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்தேன், எந்த ஒரு அஃபென்ஸும் இல்லைன்னு சொல்லுவானா. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கன்னை தூக்கி போடுறாங்க போது அவனும் சரின்ட்டு அவன்கிட்ட இருக்கிற கன்னை தூக்கி போடுறான். நம்ம ஹீரோவை அனுப்பி அவன் வேற ஏதாவது வச்சிருந்திருக்கானா அப்படின்னு செக் பண்ணும் போது நம்ம ஹீரோ அங்கேயும் தடவி பாக்குறான், எதுவுமே இல்ல. கவலைப்படாதீங்க நீங்க என்ன நம்பலாம் அப்படின்னு அவன் சொல்லும் போது நம்பிக்கை அப்படிங்கறத நீ சம்பாதிக்கணும் பாசே, ஒரு வயசான பொம்பளையா இருந்துட்டு என்னால சில வேலைகள்லாம் பண்ண முடியல, நீங்க 2 பேர் இருக்கிறீங்களா நல்லதா போச்சுன்னு அவங்க 2 பேரையும் விறகு வெட்ட விட்டுருவாங்க. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை தேடி தான் இவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றானா. அந்த மேவும்
இவங்கள முழுசாலாம் ஒன்றும் நம்பல. அப்பப்போ ஓரமா வந்து இந்த டாம் என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி தன்னை கவனிக்கிறாங்கிற விஷயத்த அந்த டாமும் நோட் பண்றான். உடனே ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு காருக்கு பின்னாடி போனவனும் அவன் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கன்னை வந்து எடுத்து வச்சுக்கிறானா. மேவுமே இந்த மாதிரி லெமன் ஜூஸ் கொண்டு வந்திருப்பாங்க போல, அதை அப்படியே ஊத்தி கொடுத்துட்டு சரி சரி யார் வந்து சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிட வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம ஹீரோவை தனியா வச்சு டேய் இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடாத பசிக்கலன்னு சொல்லிருப்பாங்களா. அந்த டாம் மட்டும் தான் சாப்பிட்டு வந்துருப்பான். நம்ம ஹீரோக்கெல்லாம் வயிறுலாம் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோட வயிறு சாப்பாடு போடணும் கூப்பாடு போடுற அந்த சத்தம் அந்த டாமுக்கே கேட்குமா. உண்மையாலுமே எனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு ஒரு கேள்வி கேட்கும் போது இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு அப்படியே நம்ம மேவோட மூஞ்சியை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த டாம் அவனோட ஒய்ஃபோட போட்டோவை காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி காணாம போயிட்டான், என்ன ஏதுன்னே தெரியல, இறந்து போயிட்டா அப்படி கூட என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோவுக்கு எம்மாவோட ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி கேரா இருக்க ஆரம்பிப்பானா. மேவுமே நீ போய் தூங்குடான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் போவான். ஆனா போனவன் அப்படியே அதே இடத்துல மயங்கி போயிருவான். சோ காலையில இருந்து அங்கிருந்து நடந்து வந்திருக்காங்க. ஈவன் இப்போ மத்தியானம் கூட வேலை எல்லாம் பார்த்து இருந்திருக்கான். பட் சாப்பிடவே இல்லை, அதே இடத்துல மயங்கி இருக்கானா. அந்த டைம் அவன் மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம மேவை மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கன்னையும் வாங்கி டாப்புன்னு வாயிலே வச்சுட்டு என்னடி ஸ்மார்ட்டா பிளே பண்றே அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஆமாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தான் மயக்கம் வர ஆரம்பிச்சிருமே. அங்க இருக்கிற ஒரு ரேடியோ போட்டு எடுத்து அவன் தலையிலே அடிக்க அவ்வளவுதான் அவனும் பிளாட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அப்படியே கண் விழிச்சு எந்திரிக்கிறானா. மேவோட குரல் மட்டும் கேக்குது, அங்கே நான் வந்துடுறேன்னு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள 2 மர்ம நபர்கள் வர அவங்க நேரம் அந்த டாமோட ஆளா இருப்பாங்க போல. டே டாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போறாங்களா. நம்ம ஹீரோவையும் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணும்போது கரெக்டா மேவும் மேல இருந்து கீழே வராங்க. அப்படியே அவங்கள பிடிச்சுக்கிட்டு கத்தி முனையில மேவை கொண்டு வந்து அங்க ஒரு சேர்ல கட்டி போட்டுருவாங்களா. அவங்க கையில ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று நெட்டு வந்திருப்பாங்க. அது என்னதுன்னு கேட்கும் போது தனக்கு இந்த மாதிரி சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, சோ அதனால இன்சுலின் ஊசிப்பாங்களா. இருந்தாலும் அவங்க நம்ப மாட்டானுங்க, மூக்கிலே ஒன்று வச்சிருவானுங்க. உண்மையை சொல்றியா இல்ல ஹீரோவை போட்டு தள்ளிட்டா அப்படின்னு கேட்க வேணும்னா போட்டு தள்ளிக்குங்க, உங்களை மாதிரிதான் அவனும் எனக்கு ஒரு 3வது நபர் தான் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா மயக்கத்துல இருந்து இந்த டாமும் எந்திரிப்பானா. டே இருங்கடா ஹீரோ இது போட்டு தள்ளிடாதீங்க, அவனும் நம்மள மாதிரி தான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை யாரையோ தேடி வந்திருக்கானாமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். டே ஹீரோ பையா எனக்கு என்னமோ இந்த ஒரு கிளவி தான் என் பொண்டாட்டியும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளிந்திருப்பான்னு நினைக்கிறேன், வா அந்த சந்தேகத்தை போக்கிக்குவான்னு அந்த மேவோட மொத்த ரூமையை போட்டு சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறானுங்களா. அதுவே மேவை கட்டி வச்சிருந்திருப்பானுங்களா. அந்த 2 அடியாளுங்களும் அங்கதான் இருப்பானுங்க, டாமோட ஆளுங்க. சோ அப்போ வெளியில வந்து ஒரு சின்ன ஒரு குடோன் மாதிரி ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதுல என்ன இருக்குன்னு கேட்கும்போது மே பதில் சொல்ற மாதிரி தெரியல. ஓகே நீ சொல்லுனா நாங்களே போய் பாத்துக்கிறோம்னு ஒருத்தன் போறான். அதுவே இவங்க 2 பேர் ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க எம்மாவோட கழுத்துல இருந்த ஒரு டாலர் ஒன்று எடுக்கிறான். அதுல அவங்க 2 பேரோட போட்டோவும் இருக்கு. அந்த டாமோட ஆள் அந்த குடோனுக்கு போயிருந்திருப்பான்ல, அவன் பின்னாடியே ஒரு எலும்பு கூடம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்க. இங்க இந்த டாமும் ரூம்ல கிடைச்ச ஏகப்பட்ட பொருட்களை எடுத்து கொண்டாந்து அப்படியே ஹால்ல கொட்டிட்டு இதெல்லாம் என்னடி எத்தனை பேர் இது வரைக்கும் நீ கொலை பண்ணிருக்க, இதெல்லாம் யாரோட பொருட்கள்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் நீ தான் இந்த மாதிரி எம்மாவை கொலை பண்ணியான்னு கேட்க அந்த மே இல்லைன்னு சொல்றாங்களா. அப்படின்னா எம்மா இது இறந்து போயிட்டாளான்னு கேட்கும் போது அதுக்கு அவங்க அமைதியாவே இருக்கிறாங்க. சோ அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி இறந்து போனா ஒரு ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்லுவாங்களா. இவ கடக்கறாடா என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு டாம கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ண நம்ம ஹீரோ ஆமா எனக்கு எவ்வளவு நாள் இந்த அம்னீஷியா இருக்குது அப்படின்னு அந்த மே கிட்டே கேட்பானா. என்னது உனக்கு அம்னீஷியா இருக்குதான்னு அந்த டாம் அப்பதான் அதை தெரிஞ்சுக்கிறான். உண்மையை சொல்லுங்க எனக்கு எத்தனை நாளா அப்படி உடம்பு சரியில்லாம இருக்குன்னு கேட்கும் போது உனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை, உனக்கு வந்து நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லுவாங்களா. அவ்வளவுதான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு மயக்கம் வந்துடும். இங்க அந்த குடோனை செக் பண்றதுக்காக ஒருத்தன் போயிருப்பான்ல, என்ன இன்னுமா வரான்னு பின்னாடியே இன்னொருத்தனும் வந்திருப்பானா. உள்ள போனவன் லைட்டை ஆன் பண்ண ஸ்டார்டிங்ல ஒருத்தன் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான்ல, அவனை கூட்டு வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி பண்ணி அங்க வச்சிருந்திருப்பா. அதை பார்த்து பயந்து வேகமா அங்க இருந்து வரும்போது அந்த லேடிஸ்ல டிராப்லாம் செட் பண்ணியிருப்பாங்க போல, அதுல மாட்டி அவ்வளவுதான் கத்தம் கத்தம். அந்த 2 ஆளுங்களையும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஒரு எலும்பு கூடும் இறந்து போனவங்க பாடியை சாப்பிட ஆரம்பிக்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவன் அந்த கேபினுக்கு போயிருந்திருப்பான்ல, அங்க அந்த அம்மாவும் அந்த புள்ளையும் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு அவங்களை அட்டாக் பண்ணதே நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் ஞாபகம் வந்து தலைமையில கை வச்சுட்டு ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துருக்கேன். அந்த டாமும் மேவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிகரை பிரஸ் பண்ணும்போது அந்த கன்னு தான் வெடிச்சு அப்படியே அவன் கை வந்து டேமேஜ் ஆயிருது. எப்படியோ மேவும் அந்த சேர்ல இருந்து கீழே வந்து அவங்களோட கட்டை அவிழ்த்துக்கிறாங்களா. ஆனா நம்ம ஹீரோக்கு டக்குன்னு என்னமோ மாதிரி ஆகி அப்படியே அந்த ஒரு டாம போட்டு கச்சு அங்க சாவடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மே அப்படி நம்ம ஹீரோவை தடவி கொடுத்துட்டு கவலைப்படாத ஒன்னும் நடக்காது, எல்லாத்தையும் நீ சீக்கிரம் மறந்து போயிருவ அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். பெருசா எந்த ஒரு ஞாபகம் இல்ல, நம்ம மேவ கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்றான். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோவும் எம்மாவும் இந்த மாதிரி இந்த சிட்டி விட்டு தூரமா வந்துருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நேரா இந்த ஒரு வீட்டுக்கு தான் அவங்க வந்துருப்பாங்களா எஸ்கேப் ஆகி. அப்ப இந்த வீட்டுல நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்தா ஒரு போட்டோல ஒரு ஆளோட ஒரு தாடிக்காரனோட போட்டோ வந்து பார்த்துருப்பான்ல, அந்த ஒரு நபர் இங்க இருந்திருப்பாரு. சோ அவரு தன்னோட
தன்னோட பொண்ணு கூட தான் இருந்திருப்பாரா. சாப்பிடறதுக்கு சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் தேவைப்படுதுன்னு எம்மா சொல்லும் போது அவரும் ஓகே நீங்க இன்ஃபெக்ட் ஆகல அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணியிருந்திருப்பான். சும்மா இந்த மாதிரி இந்த வைரஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்களா. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த மே கூட சேர்ந்துட்டு வேட்டையாடுறதுக்காக வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோட கையில இந்த கட்டு போட்டு இருந்திருப்பாங்கல்ல, பார்த்தா அதெல்லாம் கிரீன் கலர்ல ஹார்ட் போட்டு இருந்திருக்குமா. ஆனா அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் ஹார்ட் தான் இருந்துச்சு. சோ எப்படி கிரீன் கலர் வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆனவனும் மேவ கன் பாயிண்ட்ல வச்சு உண்மையை சொல்லன்னு கேட்க அவங்க ரெட் கலர் மார்க்கர் தீந்து போச்சு அதனால தான் கிரீன் கலர் வச்சு போட்டிருக்கேன்னு அசால்ட்டா பதில் சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும் அந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு நம்ம ஹீரோ அந்த இன்ஃபெக்ட் ஆனவனா ஷூட் பண்ணியிருந்திருப்பான்ல. அப்ப அவன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிருந்திருப்பான். சோ நம்ம ஹீரோக்கு இன்ஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். இப்ப கூட நம்ம ஹீரோ கட்ட விழுக்கும் போது அவனுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்காது, அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். சோ இப்படி நம்ம ஹீரோக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத மறைச்சிட்டு தான் பார்த்தா அந்த தாடிக்காரனோட வீட்டுக்கு நம்ம எம்மா அவனை கூட்டு வந்து நம்ம ஹீரோ எம்மா அந்த தாடிக்காரன் அவனோட பொண்ணு அவனோட ஒய்ஃப்னு சொல்லி எல்லாரும் ஒன்னாக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு தான் இன்ஃபெக்ட் ஆயிருக்குமே. சோ அதனால அவன் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிப்பானா, நீங்க சாப்பிட்டே இருங்க நாங்க வந்துடுறேன்னு எம்மா நம்ம ஹீரோவை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போகும்போது அதுக்கப்புறம் திருப்பி அவ மட்டும் தான் தனியா வருவாளாம். ஆனா இந்த தாடிக்காரனுக்கு டவுட் ஆயிரும். அப்படியே கன்னை வச்சு நம்ம ஹீரோயினை பாயிண்ட் பண்ண தான் ஒய்ஃபையும் குழந்தையும் வந்து ரூமுக்கு போக சொல்லிடுவான். உண்மையை சொல்லு உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஒரு வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கான் தானே, எங்களை மாதிரியான இன்னசென்டான ஃபேமிலியில எங்கெங்க இருக்கோ அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க எல்லாரையும் சாவடிச்சு உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தேவையான அந்த மாமிசத்தை நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அவனுக்கு அம்னீஷியா இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவனும் மறந்துடுறான். இது உனக்கு வாட்டமா போச்சுல அப்படின்னு அவன் எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறானா. ஆனா இது எதுவுமே தெரியாம அந்த தாடிக்காரனோட ஒய்ஃபும் பொண்ணும் என்ன மாடியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி போவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஒரு மான்ஸ்டரா மாதிரி அவங்களை அட்டாக் பண்ணியிருக்க. அதே நேரத்துல ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அந்த தாடிக்காரனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்க ஒரு பிளேட் மேலேயே மூஞ்சியை வச்சு அமுக்கிடுவானா. ஆனா தப்பிச்ச நம்ம ஹீரோயினும் ஒரு கன்னை எடுத்து அந்த தாடிக்காரனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுவா. அந்த பிளேட்ல வச்சு அமுக்குனங்காட்டி தான் நம்ம ஹீரோயினோட முகத்துல அங்க ஒரு காயம் வந்து ஏற்பட்டிருந்திருக்குமா. அந்த அம்மாவையும் பொண்ணையும் சாகடிச்ச நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு மேல சுயநிலைக்கு வந்துட்டு இன்னும் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு பயங்கரமா அழுது புலம்பி இருந்திருப்பான். சோ அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த இடத்துல நம்ம மே அந்த தழும்போட இருக்கிறாங்க. எஸ் இது மே கிடையாது, நம்ம எம்மா தான். அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்துல ஒரு ஷெட் ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சுல, அந்த இடத்துல சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி பண்ணி அழுகி போகாத உடல்களை சாப்பிட வேண்டியதா இருக்கும் நம்ம ஹீரோ. அது மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு உணவா இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்களை புடிச்சிட்டு வந்து அவங்களை அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிரோட வச்சு அவங்களோட பாடி எதுவும் அழுகி போகாம கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு சாப்பாடா செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு இந்த அம்னீஷியா இருக்குது அப்படிங்கறது இன்னும் ரொம்ப நல்லதா போச்சு. கார்ல தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற இந்த ஒரு நினைவு மட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். இதுவும் அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நம்ம ஹீரோ இந்த ஒரு மாமிசத்தை சாப்பிடுற காரணத்தாலேயே அவன் ரொம்ப இளமையாவே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வைரஸ் அவன் கையில இருந்து பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வைரஸையும் அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்காங்களா. ஆனா வருஷங்கள் போக போக அந்த எம்மாக்கும் வயசாக ஆரம்பிச்சிருந்திருக்கும். நம்ம ஹீரோ எம்மாவோட முகத்தை மறக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். நீங்க வேற யாரோ ஒருத்தங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சங்காட்டி தான் இந்த மே அப்படிங்கிற நேம் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையும் எம்மா ஹீரோ கிட்ட சொல்லும் போது இது இவ்வளவு நீ பண்றதுக்கு பதிலா நீ என்ன சாகவே விட்டுருக்கலாம்னு சொல்ல நானும் அதை தான் நினைக்கிறேன். என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல, எனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு, என்னால எதுவுமே முடியலன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வந்துட்டு அப்படியே கன்னை எடுத்து தன்னைத்தானே ஷூட் பண்றானா. நான் வந்து ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவனாச்சு, அவன் திருப்பி அந்த இடத்துல எந்திரிச்சு நிக்க. அப்ப எம்மா அந்த இடத்துல வந்து நின்றுகிட்டு இந்த மாதிரி என்ன மட்டும் எதுக்கு நீ தனியா விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா. சோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்தா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் பிஹேவியர் வெளியே வந்து எம்மா அந்த இடத்துல கடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். சோ இப்போ அவங்களும் இன்ஃபெக்ட் ஆக ரெண்டு பேரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டு அப்படியே அந்த இடத்துல சுத்த ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.